ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நாம் எல்லாருக்கும் நம்மளுடைய பெற்றோர்களும் பெரியவர்களும் இதுதான் நமது குலதெய்வம், இதுதான் நமது குரு என்று சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. நாமும் அதை பின்பற்றி செல்வோம். இதுதான் உலக இயல்பு. அதனால் மற்ற குருமார்களிடம் பற்று என்பது அவ்வளவு பெருசாக இருக்காது. ஆனால் தெய்வம் ஒன்று தான். குரு பார்க்க கோடி பலன் என்பார்கள். நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் அந்த குரு கடாட்சம், அந்த பார்வை நமக்கு கிடைக்கும்னு நம்மளுடைய கவலை, நோய், ஏன் சமயத்தில் நம்ம உயிரையுமே காப்பாற்றிக்கிறோம். அப்படி ஒரு சமயம் ஒரு திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒருவருக்கு அவர் மகா பெரியவரை ஈடுபாடு இல்லாமலே தரிசித்தார். அப்படி அவர் தரிசித்தாலும் அவரோட வயிற்று வலிக்கு தீர்த்து அதுக்கு அனுகிரகம் பண்ணினார் நமக்கு மகா பெரியவா. அது என்ன அப்படிங்கிறத இன்னைய அனுகிரக கதைகளில் பார்க்கலாம். திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு ஆஸ்திகர் ஒரு 10-15 பேரோட ஒரு பேருந்தில் ஸ்தல யாத்திரை செஞ்சுட்டு வந்தார். இப்படி கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு காஞ்சிபுரம் வந்தாங்க. காஞ்சி காமாட்சி கோவிலில் அது அபிஷேக நேரம். எப்படியும் 1 மணி நேரம் போல் காத்திருக்க வேண்டும்னு தெரிய வந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நடை திறப்பறதுக்குள்ளே சங்கராச்சாரியாரை போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு கூட வந்தவா எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு தம்பதியர் மட்டும் போகலை. அவள் மட்டும் காஞ்சி மடத்திலேயே இருந்தா. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு, அவர் வேறு ஒரு சங்கரமட பீடாதிபதியோட சிஷ்யர். அதனால் காஞ்சி பெரியவரை தரிசனம் செய்ய அவர் பிரியப்படலை. அதனால் காமாட்சி அம்மன் கோவில்லையே தங்கிட்டார். ஆனால் வெகு நேரமாக ஆச்சு. ஸ்ரீமடத்திற்கு பெரியவாளை தரிசனம் செய்ய போன யாரும் திரும்பி வரவே இல்லை. என்னடா இது இவ்வளோ நேரமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி நம்மளும் தான் போய் பார்க்கலாம், எங்கே ஏன் இவ்வளோ லேட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இந்த தம்பதியரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு காஞ்சி மடத்துக்கு கிளம்பி போனாங்க. அவள் போன நேரம் பெரியவா பூஜையை முடிச்சுட்டு தீபாராதனை செய்து கொண்டிருந்தார். உத்தராங்க உபச்சாரணங்கள்லாம் முடிஞ்சு பூஜை நிறைவு செய்து பெரியவா கீழே இறங்கி தீர்த்த பிரசாதம் கொடுக்க தொடங்கினார். கடைசியாக அந்த திருவனந்தபுரம் அன்பர் முறை வந்தது. அவருடைய பெயரை சொல்லி, அவருடைய அப்பா பெயரை சொல்லி, அவரோட கோத்திரம், அவரோட வீட்டு அமைப்பு, தோட்டம், இப்படி எல்லா விஷயங்களையும் பெரியவாளே கூறி சேம லாபத்தெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தார். இப்படி கேட்டுன்னு இருக்கும்போதே மகா பெரியவா என்ன பண்ணான்னு ஒரு சாத்துக்குடியை எடுத்து தன்னோட வயிற்று மேலே உருட்டின்ண்டே பேசின்னு இருக்கார். இதெல்லாம் பேசிகிட்டே 1 மணி நேரம் அப்படி இப்படி ஆச்சு. அவளோட எல்லா சேம லாபங்கள்லாம் விசாரித்து பேசின்னு இருக்கிற நேரத்தையே முடிஞ்ச உடனே அந்த அன்பருக்கு அந்த சாத்துக்குடியை பிரசாதமாக கொடுத்தாரு. அந்த திருவனந்தபுர அன்பருக்கு ஒரு நோய் என்ன அப்படின்னு, வயிற்று வலி, பெப்டிக் அல்சர். டாக்டர் 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எதையாவது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது அவரோட அட்வைஸ், டாக்டரோட அட்வைஸ். ஆனால் பெரியவாட்ட பேஷண்ட்டே இருந்ததுனால நேரம் போகிறதே தெரியல. அப்படி இப்படி 1 மணி நேரம் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணார், அவருக்கு பசி தாங்கலை. ஆஹா நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கொடுத்த அந்த சாத்துக்குடியை உரித்து சாப்பிட்டாரு. சாப்பிட்ட அப்புறம் அந்த வலி இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணால் அல்சர் முற்றிலுமாக குணமாகிடுது, என்ன மருந்து எடுத்துக்கிட்டீங்க என்ன அப்படின்னு டாக்டர் கேட்டாங்க. அப்புறம்தான் அவருக்கு யோசித்து பார்த்தா, எப்பயிலேருந்து இந்த வலி நின்றுது நம்மளுக்கு அப்படின்னு. பெரியவா கொடுத்த அந்த சாத்துக்குடியை சாப்பிட்டா அடுத்த க்ஷணத்துலேருந்தே அவருக்கு அந்த வயிற்று வலி அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. அன்னையிலேருந்து அந்த திருவனந்த பக்தர் ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரியரோட பரம பக்தராக ஆயிட்டார். நம்ம ஜகத்குரு, நம்ம பெரியவாக்கு நமக்கு என்ன ஏது எப்படி தரணும் அப்படிங்கிறத நல்லா தெரியும். அது நடமாடும் தெய்வம் இல்லையா?
जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर